ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். Only one resolution passed in this meeting. That is no fare delimitation or no any other option. The Union government should freeze the number 543 and we have passed a resolution that the numbers in the state also to be sustained. 39 for Tamil Nadu, it should be sustained. So this is our resolution passed in this discussion. Sir, DMK and ADMK have boycotted this crucial meeting. So how do you see that development? Even though they didn't participate in this discussion, I believe that DMK and ADMK will be with us what we have decided. So they will not go against our decision taken in this meeting. Sir, there is a criticism against the Chief Minister. It's been said that the GM hasn't convened an all-party meeting for Kaveri issue rather than he had called for a delimitation issue. So what is your response to it, sir? This is also one of the important matter, essential issue. We have to appreciate our Honorable CM to make this to convened in this discussion in this crisis. But we, on behalf of VCK, once again request our Honorable CM to convene a all-party meeting for Kaveri issue also. Sir, there is this FCRA bill that is set to be tabled, and there has been restraint from all the parties on particular FCRA bill that the union government is scheduled to take place. What does VCK stand on this particular bill? We will oppose it. Definitely we will oppose it. And all the MPs from Tamil Nadu will oppose Congress, and every party, opposition party will oppose FCRA bill. சார், காவிரி விவகாரத்தில் வந்து திசை திருப்ப அரசியல் நாடகம் நடத்துகிறார் சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் தமிழகத்தில். அது ஒரு காரணமா சொல்றாங்க. இந்த கூட்டம் நடத்துவதனால் காவேரி பிரச்சனை திசை திருப்ப முடியாது. காவேரி பிரச்சனை அது தனி, அதுக்கு ஒரு எரியும் பிரச்சனை, கொந்தளிக்கும் பிரச்சனை, அது நிச்சயமாக அதற்குரிய வேல்யூ மதிப்பு அதற்கு இருக்கிறது. இதுவும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை தான். காவேரி நீர் பிரச்சனையை எவ்வளவு முக்கியமாக நாம் கருதுகிறோமோ அதே போல டீலிமிட்டேஷன் பிரச்சனையையும் நாம் முக்கியமாக கருத வேண்டும். இப்போ காவேரி நீர் பிரச்சனையை விட இது முக்கியம் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒன்று அல்ல. டீலிமிட்டேஷன் வருவது தேசிய அளவிலே பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். காவிரி நீர் பிரச்சனை தமிழ்நாடு அளவிலே நமக்கான பிரச்சனை. இதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும், அதனையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். காவிரி நீர் பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது இன்றைக்கும் நாங்கள் முன்வைக்கிற வேண்டுகோள் தான். நாங்கள் இந்த தாவேக்க அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல அடுத்து காவிரி நீர் பிரச்சனைக்காகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதை மறுபடியும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அது வந்து அவங்க தான் பதில் சொல்லணும். தொகுதி மறுவரை எந்த ஆப்ஷனும் இல்ல. 543 என்கிற எண்ணிக்கை அப்படியே தொடர வேண்டும். தமிழ்நாட்டில் 39 என்கிற எண்ணிக்கை தொடர வேண்டும். கொண்டு போவீங்களா சார்? நீங்க உங்களுடைய கூட்டத்தோட தீர்மானத்தை வந்து பிரதமருக்கு கொண்டு போறீங்களா? பிரதமர் எப்படி சார் என்ன பண்ண போறீங்க அடுத்து இந்த தீர்மானத்தை? அடுத்து நாங்க முதலமைச்சர் இதுக்கு சம்பந்தமா நிச்சயமா கலந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். ஓம் சக்தி அம்மா அருள்மிகு பங்காரு சித்தர் அருளாசியுடன் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலாபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடி தொண்டர்கள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.